Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு நியூ சாப்டர் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அது என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் டைட்டில் போட்டு மைக்ரோப்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, மைக்ரோப்ஸை திட்டி தீக்கிற மாதிரி நம்ம போன சாப்டர்ல டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் எல்லாம் பத்தி படிச்சோம். இங்க ஓகே மைக்ரோப்ஸ்ங்கிறது வெறும் டிசீஸ் காசிட்டி மட்டும் இல்லை, அவனால நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம டே டு டே அஃபேர்ல வீட்டில் தயாரிக்கிற கர்ட்ல இருந்து, இட்லி மாவுல இருந்து, ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இருந்து நமக்கு இந்த சீவேஜ் வாட்டரை பியூரிஃபை அனுப்புகிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆளாகவும் இவன் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தேதிக்கு பயோடெக்னாலஜிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வெக்டாரா பிளாஸ்மிட் பாக்டீரியாக்குள்ளே இருக்கு அப்படின்னு அப்படியே மைக்ரோப்ஸோட மொத்த நன்மையும் இந்த லெசனுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த லெசன். நம்ம பார்ப்போம். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், மனித நலன்களில், மனித நலனில், மனித வாழ்வியலில், மனித வாழ்வு ரொம்ப ரொம்ப வெல்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமா நுண்ணுயிரிகளின் பங்கு என்ன அப்படின்னு போகுது இந்த டைட்டில். பார்ப்போம். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு சப் ஹெட்டிங். அதனால நாம் இதை மேபி ஒரு 3 or 4 வீடியோக்குள்ளே இந்த லெசனை முடிப்போம். இப்போ ஆரம்பிப்போம். Besides macroscopic plants and animals, microbes are the major components of biological system on this earth. பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக்கா பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் இருந்தாலும் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கிற இந்த ஒரு மைக்ரோப்ஸ், ஓகே, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது நார்மல் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற வைரஸ்ல இருந்து தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் திஸ் ஈகோசிஸ்டம். ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்குள்ளே அவனுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் கிளாஸ் 11. ஓகே, கிளாஸ் 11ல் நாம் என்ன படித்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் லெசனில் பார்த்துருக்கோம். மொனீரா, புரோட்டிஸ்டா அதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க பாருங்க. டு யூ ரிமெம்பர் விச் கிங்டம்ஸ் அமங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் கண்டெயின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்? இந்த கிங்டம்ல பார்த்தோம்னா மொனீரா ப்ரோகேரியாட், புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார் யூகேரியாட். ஃபங்கையும் மைக்ரோஸ்கோபிக் தான். காலனியா மேக்ரோவா தெரியும். ப்ளஸ் இந்த மஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் மேக்ரோஸ்கோபிக் தான். ஆனால் நிறைய ஃபிலமெண்டஸாக இருக்கிறது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் தான். இதையெல்லாம் தாண்டி சில குட்டி குட்டியான வைரஸ் மைக்ரோஸ்கோபிக், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் அதெல்லாம். அதுவும் இல்லாமல் அனிமலோட சில ஜூ பிளாங்டான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்போர்ஸ் எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் தானே. பார்ப்போம். விச் ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் ஒன்லி மைக்ரோஸ்கோபிக்னா கம்பல்சரியா மொனீரா, புரோட்டிஸ்டா கம்பல்சரியா மைக்ரோஸ்கோபிக். ஃபங்கையும் மைக்ரோஸ்கோபிக் தான். அதில் தான் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க முடியும். எக்ஸப்ட் திஸ் பெருசாக இருக்கிற காலன் அந்த மார்ஷல் அதெல்லாம் தாண்டி. Microbes are present everywhere in soil, water, air, inside our bodies, and that are of other animals and plants. They are present even at sites where no other life forms could possibly exist. Sites such as deep inside the geysers, thermal vents where the temperature may be as high as 100 degrees C, deep in the soil under the layers of snow several meters thick and in highly acidic environments. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் எங்கே இருக்கும்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். நீக்கமர நிறைந்திருப்ப ஒரு இறைவன் மாதிரி வச்சுக்கலாம். இவங்கள சாயில்ல, வாட்டர்ல, ஏர்ல, இன்சைட் யுவர் பாடி, மை பாடி, யுவர் பாடி, அனிமல் பாடி, பிளான்ட் பாடி எல்லா இடத்துலையும் இவன் இருக்கான். அப்புறமா ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ல இருக்கான். கீசர்ஸ்ல 100 டிகிரி சி இருக்கிற ஒரு தெர்மல் வென்ட்ல இருக்கான். அசிடிக் என்விரான்மெண்ட்ல இருப்பான். ஆல்கலைன் நேச்சர்ல இருப்பான். ஓஷன்ல இருக்கான். எல்லா இடத்துலையும் இவன் இருக்கான். ஸோ நீக்கமர எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு ஆள் இவன். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத இடங்களில் இவன் இருக்கான். Microbes are diverse. Protozoa, bacteria, fungi, and microscopic animals and plant viruses, viroids, and also prions that are proteinaceous infectious agent. They are diverse group. புரோட்டோசோவன்ஸ் இருக்கா. இப்போ நாம சொன்னோம் பாக்டீரியா தான் இவன் முனிரால இருக்கா. ஃபங்கை, அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் வைரஸஸ், அனிமல் அண்ட் பிளான்ட் வைரஸஸ், அதுக்குள்ள
வைராய்ட்ஸ் அப்படின்னு நாம பார்த்தோம். வைரஸஸ்லாம் உங்களுக்கு எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. வைராய்ட்ஸில் ஒன்லி ஆர்என்ஏ. ப்ரையான்ஸ் நம்ம இந்த இந்த ப்ரெசன்ட் எடிஷனில் நம்ம படிக்கல. ஸோ ப்ரையான்ஸ் அப்படின்னு சொன்னால் புரோட்டீனேஷியஸ், வெறும் ப்ரோட்டீன் தான், அதில் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ கிடையாது. கொஷின் வரலாம் உங்களுக்கு, புரோட்டீன் எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா, இது மியூட்டேட்டட் புரோட்டீன். இங்கேயோ ஒரு இடத்துல மியூட்டேட் ஆகிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி இட் ஸ்டார்ட்ஸ் மல்டிப்ளை, அவ்வளோதான். தட் இஸ் டிவைடிங். So some of the microbes are shown in figure 8.1 and 8.2. நெக்ஸ்ட் பேஜில் படிப்போம். ஸோ இப்போ மைக்ரோப்ஸ் தான் முக்கியமாக யாருன்னு அவனே கொஷின் கேட்டிருந்தா இங்கே கொடுத்துட்டான். Microbes like bacteria and many fungi can be grown on nutritive media to form colonies that can be seen with the naked eye. So பாக்டீரியாவோ ஃபங்கையோ நாம கல்ச்சர் பிளேட்டில் பெட்ரி பிளேட்டில் போட்டு வளர்த்தா கிளஸ்டராக வளரும். அப்போ அது காலனியாக நமக்கு தெரியும். ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப்பிக்கில் தான் பார்க்க முடியும், சிங்கிள் திங்கை எடுத்து பார்க்கறது. Such cultures are useful in studies on microorganisms. இப்போ இந்த பேஜ் கொஞ்சம் பார்ப்போம். சி ஏ, இந்த ராட் ஷேப்பில் இருக்கிற பாக்டீரியா, இங்கே பி வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பாக்டீரியா, சி வந்து ராட் ஷேப் பாக்டீரியா ஷோயிங் ஃபிளாஜெல்லா. இங்கே பாருங்க, இந்த மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். ராட் ஷேப் பாக்டீரியா மேக்னிஃபைட் 1500x. ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்பு அதுவும் 1500x. ராட் ஷேப் பாக்டீரியா ஷோயிங் ஃபிளாஜெல்லா மேக்னிஃபைட் 50,000x. ஸோ மேபி இது எக்ஸாமில் கொடுத்து எவ்வளோ மேக்னிஃபிகேஷனில் இது தெரியுதுன்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த பேஜை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ, பாக்டீரியோஃபேஜ் வைரஸ், அதாவது பாக்டீரியோஃபேஜ் வைரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து அடினோ வைரஸ் விச் காசஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். இது அடினோ வைரஸ். ஓகே, சி பார்த்தீங்கன்னா டிஎம்இ, டொபாக்கோ மொசைக் வைரஸ், ராட் ஷேப்பு. பட் மேக்னிஃபிகேஷன் பாருங்க, 1 lakh to 1,50,000 டைம் மேக்னிஃபை ஆயிருக்கு. பிகாஸ் வைரஸஸ் ஆர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக். அதுக்கப்புறம் இங்கே கல்ச்சர் பிளேட்டில் திஸ் இஸ் பாக்டீரியல் கல்ச்சர். பார்த்தீங்கன்னா காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா க்ரோயிங் இன் அ பெட்ரி பிளேட். இது கிரீன் கலர் வந்து ஃபங்கல் காலனி. ஸோ ஃபங்கை இப்படி தான் வளரும். முக்கியமாக ஆஸ்பெர்ஜிலஸ்லாம் நல்லா இந்த கலருக்கு காட்டும். இப்போது இந்த பேஜில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் இருக்குது இல்லையா, பாக்டீரியோஃபேஜ், இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இது ஹெட்டு. ஓகே, காலர் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க இதில், இந்த இடத்துல. இது ஆக்சுவலி டெய்லோட ஷீத். ஓகே, இது வந்து டெய்லோட ஷீது. இங்கே கொஞ்சம் மாற்றி மார்க் பண்ணிக்கு. திஸ் இஸ் காலர். ஆக்சுவலி இந்த ஏரியா காலர். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெய்ல் தான். இங்கேருந்து இது வரைக்குமே நமக்கு டெய்லாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் என்னென்னா அதில் டெய்ல் ஃபைபர், அதில் வர பின்னு, அதில் வர பிளேட் அப்படின்னு போட்டிருக்கு. பிகாஸ் இந்த குழப்பம் ஏன் வருது இங்கன்னா, நமக்கு 11th புக்கில் வேறு மாதிரி இருக்கும். ஐ ஜஸ்ட் டேக் யூ டு த 11th புக். இங்கே பாருங்க, சி ஹெட்டு கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் காலர், இது ஷீத், டெய்லோட ஷீத். திஸ் இஸ் டெய்ல்ஸ் ஷீத். பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெய்ல் ஃபைபர்ஸ், இது பின்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் காலர், இந்த ஏரியாவில் இருக்கிறது இங்கே காலர்னு கொடுத்துருக்காங்க, அங்கே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ போவோம். In chapter 7, அதாவது போன சாப்டரில், you have read that microbes cause a large number of diseases in human beings. They also cause disease in animals and plants. But this should not make you think that all microbes are harmful. Several microbes are useful to man in diverse ways. Some of the most important contribution of microbes to human welfare are discussed in this chapter. இப்போ பாருங்க, என்ன சொல்கிறான்னா, நம்ம போன சாப்டரில் பார்த்தோம் எல்லாமே டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸாக இருந்தது. ஆனால் மைக்ரோப்ஸ்னால் வெறும் டிசீஸ் காசிங் ஏஜென்ட் மட்டும் கிடையாது அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. அதனால நிறைய உதவிகளும் நமக்கு இருக்குது. அதை பற்றி நாம் இங்கே படிக்க போகிறோம். அதுவும் நம்மளுடைய வெல்ஃபேர்க்காக அவனோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போவோம். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம டே டு டே அஃபேரில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளோ மைக்ரோப்ஸை டைரெக்டாகவும் சாப்பிட்றோம்,
அதோட ப்ராடக்ட்டையும் நம்ம சாப்பிடுறோம் சில நேரங்களில். அது நன்மையாகவும் முடியுது. இன்னைக்கு தேதிக்கு மில்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மில்க் பேஸ்டா நம்ம சாப்பிடுற பொருட்கள் ஏராளம். அது எல்லாத்துலயுமே மைக்ரோப்ஸ் இருக்கு. மைக்ரோப்ஸ் இல்லைன்னா தயிர் இல்ல, சீஸ் இல்ல, பனீர் இல்ல. அ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? யோகார்ட் அதனுடைய ப்ராடக்ட் அ அ நெய், பட்டர் எல்லாமே மில்க் பேஸ். மில்க் தயிரா மாறும்போது தான் அதுக்கப்புறம் தான் இத்தனை ப்ராடக்ட். அதுக்கான முக்கியமான லேப் பாக்டீரியா பத்தி இங்க படிக்க போறோம். இட்லி, தோசை, டாடி அப்படின்னு சொல்லிட்டு அழகா போகும். பார்ப்போம். You would be surprised to know that we use microbes or products derived from them every day. Uh, or products derived from them every day. A common example is the production of curd from milk. ரொம்ப common example, curd from milk. Microorganisms such as lactobacillus and other commonly called lactic acid bacteria lab grow in milk and convert it to curd. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது நம்ம மைக்ரோப்ஸை டைரக்டாக எடுத்துக்கிறோம் இல்லை மைக்ரோபியல் ப்ராடக்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு காமனாக கேர்டு ஃபார்ம் ஆகுது மில்க்ல இருந்து. எப்படி நடக்குது? அதுக்கு வர முக்கியமான ஆள் யாருன்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லேப்னு சொல்றோம். லாக்டோபாசிலஸ் குரூப். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஆக்டிவேட்டிங் ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் பண்ணி அதை அப்படியே மில்கை கொயாகுலேட் பண்ணி கர்டாக மாற்றிடுது. During growth, the lab produce acids that coagulate and partially digest the milk proteins. A small amount of curd added to the fresh milk as inoculum or starter contain millions of lab which at suitable temperatures multiply, thus converting milk to curd, which also improves its nutritional quality by increasing vitamin B12. ஸோ இப்போ பாருங்க, இனாக்குலம்ங்கிற டேர்ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம சீவேஜ்லேயும் படிப்போம். நம்ம உரை ஊத்துறதுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே கொஞ்சம் வச்சிருக்கிற இந்த தயிரை எடுத்து இதில் ஊற்றுவோம். அதில் மில்லியன்ஸ் ஆஃப் லேப் இருக்கும். தட் இஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கும். அதுதான் திருப்பி ரியாக்ஷனை ஆரம்பிக்குது. அவ்வளோ மில்கை கர்டாக மாற்றுது. ஸோ இதில் என்னென்னா இப்போ இதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ப்ரொடியூசர்ஸ் ஏதோ ஒரு சம் கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது ஆசிட் தட் வில் கொயாகுலேஷன் அப்படியே கட்டி ஆக்குது. தட் இஸ் மில்கை கட்டியாக மாற்றுது. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுப்போம். கேர்ட் சாப்பிட்டு கொஞ்சம் கேர்டு அப்படியே எடுத்து வைப்போம். நெக்ஸ்ட் டே திருப்பியும் மில்க்கு கேர்டாக மாற்றுறதுக்கு அது பேர் தான் இனாக்குலம் ஆர் ஸ்டார்டர். விச் அட் சூட்டபிள் டெம்பரேச்சர் நல்லா மல்டிப்ளை ஆகி அப்படியே மொத்த மில்கையும் கேர்டாக மாற்றி நம்மளோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுவும் இல்லாமல் கேர்டு ரெகுலராக சாப்பிடும்போது நமக்கு விட்டமின் B12 இன்க்ரீஸ் ஆகுது. விட்டமின் B12 தான் முக்கியமாக நமக்கு இந்த இரத்தத்தின் அந்த ஆர்பிசி ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஆள் B12 என்ஹான்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு நிறைய ஆர்பிசி நல்லா இருந்தால் தான் செல்லுலார் லெவல் ரெஸ்பிரேஷன் கரெக்டாக இருக்கும். So that is very important. In our stomach too, the lab plays very beneficial role in checking disease causing microbes. Disease causing microbe check பண்ற ஆளாகவும் இவன் இருக்கான். The dough, which is used for making food such as dosa and idli, is also fermented by bacteria. பாருங்க, இந்த உலக புகழ்பெற்ற இட்லி தோசை இருக்கு இல்லையா, அதுவுமே fermented product தான். The puffed up appearance of dough is made to the production of CO2 gas. ஸோ அப்படியே ஒரு ப்ளஃபியாக வரும் பார்த்தீங்களா மாவு, இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் CO2 ப்ரொடக்ஷன். Can you tell which metabolic pathway is taking place resulting in the formation of CO2? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் படிச்சிருக்கோம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், ஓகே, TCA சைக்கிள் ஆர் கிரெப்ஸ் சைக்கிள், அங்கே தான் CO2 நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த CO2 தான் அதிகமாக இருக்குது செல்லுலார் லெவலில். அப்புறம் ஆக்சிஜன் உள்ளே வரும்போது இந்த CO2 தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே CO2 ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஆனரோபிக் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக CO2 இதுக்குள்ளே வரவே வராது. ஆனரோபிக் மைக்ரோப்ஸ்னால் ஃபெர்மெண்டேஷனுக்கு போயாச்சு. ஆக்சிஜன் இல்லாதது அங்கே ஃபார்ம் ஆகிறது. ஆக்சிஜன் யூஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ், ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து உங்களுக்கு CO2 ப்ரொடக்ஷன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளால் ரெடி ஆகிறது. Where do you think the bacteria for these fermentation come from? எங்கேருந்து வந்திருக்கும்? போன தயிர்லேருந்து வந்திருக்கும்.
நம்ம யூஸ் பண்ணுற இனாக்குலம், அதுக்கப்புறம் இந்த கிரெயின்ஸில் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி, அரைக்க யூஸ் பண்ணுற தண்ணியில் இருந்திருக்கலாம். ஏன்னா மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏரில் இருந்திருக்கலாம், எங்கே வேணால் இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் ப்ரொடியூசிங் எ வெரி குட் ஃப்ளேவர்டு டவ், தட் இஸ் இட்லி பேட்டர். Similarly, the dough which is used for making bread, நம்ம பிரெட் பிரெட் பண்ண எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாவு அதுவும் இஸ் fermented using baker's yeast. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பாக்டீரியாவோட ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். இங்கே பேக்கர்ஸ் ஈஸ்ட், சக்காரோமைசஸ் செரிவிசியே இங்கே இருக்கு பாருங்க. சக்காரோமைசஸ் செரிவிசியே வெரி பேக்கர்ஸ் யூஸ்ட். இவங்க இதுக்கு மட்டும் யூஸ் ஆகலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கலாக இருக்கிற இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வைன், பீர், அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இவனை தான் யூஸ் பண்ணுறாங்க. A number of traditional drinks and food are also made by fermentation by the microbes. Toddy, a traditional drink of some part of southern India, is made by fermenting sap from palm. ஓகே, பனை மரத்துல இருந்து கல் இருக்கு இல்லையா, அந்த கல் தான் டாடி. இதுவுமே ஃபர்மெண்டட் ப்ராடக்ட் தான். மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு பானையில் வச்சு மூடி எடுக்கிறது அந்த மாதிரி. இது ரொம்ப கம்மியாக, சும்மா ஒரு ஃபியூ ounce குடித்தா உடம்புக்கு நல்லது. அதுக்காக லிட்டராக குடித்தா நல்லது இல்லை. அது அப்படியே ஒரு ட்ரக் மாதிரி, அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். அடுத்தது, microbes are also used to ferment fish, soybean and bamboo shoots to make food. இது இல்லாமல் ஃபிஷ்ஷை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கும், சோயா பீனில் ஃபர்மெண்ட் பண்ணி எடுக்கிறது, சோயா மில்க் எடுக்கிறாங்க, அது பேம்பு ஷூட்ஸ் டு மேக் ஃபுட், இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. சீஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். சீஸ் பாருங்க, இன் விச் மைக்ரோப்ஸ் வேர் யூஸ்ட். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் ஆர் நோன் பை தேர் கேரக்டரிஸ்டிக் டெக்ஸ்சர் முக்கியம், ஃப்ளேவர் முக்கியம், டேஸ்ட் முக்கியம். இது எல்லாமே ஒரு சீஸ்னால் இதுதான். அது எப்படி இருக்குது, கரடு முரடாக இருக்கா, அந்த ராக் ஃபார்ட்டியெல்லாம் ஒரு மாதிரி ராக்கி மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு ஸ்விஸ் சீஸ்லாம் ஒரு மாதிரி சாஃப்டாக, ஃப்ளேவர் வந்து ராக் ஃபார்ட்டியில் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மி, டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சவர் டேஸ்ட் இருக்கும். த ஸ்பெசிஃபிசிட்டி கம்மிங் ஃப்ரம் த மைக்ரோப்ஸ் யூஸ்ட். எந்த மைக்ரோபை யூஸ் பண்ணுறோமோ அந்த மைக்ரோபுக்கு ஏற்ற மாதிரி அதில் டெக்ஸ்சர், ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம். For example, the large holes in Swiss cheese. Okay, Swiss cheeseல பெரிய பெரிய ஹோல் எப்படி இருக்குன்ற கொஸ்டின் இருக்கும். It is all due to the production of large amount of CO2. அது bubbles வெடிக்கும் போது பெரிய பெரிய ஓட்டை. By the bacterium named Propionibacterium shermaniae. ஓகே, இதே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோலு. It is because of huge content of CO2 burst out. இதே இந்த ராக்ஃபார்ட் சீஸ், ஓகே, ராக்ஃபார்ட் சீஸில் வந்து ஆர் ரைப்பன்ட் பை க்ரோயிங் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்கை. என்ன ஃபங்கை பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் ராக்ஃபார்ட்டியை. இந்த ஃபங்கையில் தான் இதை ரெடி பண்ணுறாங்க. on them which gives them a particular flavor. இதில் ஃப்ளேவர். ஸோ உங்களுக்கு ராக்ஃபார்ட் சீஸ்னா ஃப்ளேவர், ஸ்விஸ் சீஸ்னா ஒரு ஸ்மூதன் அண்ட் பிக் ஹோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டே டு டே அஃபேரில் சாப்பிட்ற ஒரு ஃபுட். ஸோ இதனால தான் இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா, ஈவன் இன் இண்டஸ்ட்ரி மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு சிந்தசைஸ் எ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் valuable to human beings. Beverages and antibiotics are some common examples. Production, see, beverages அது இந்த எக்கானமி ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகிற ஒரு விஷயம். அது ட்ரக்ல வந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாலும் மனிதர்கள் அதை தேடி போயிட்டு தான் இருக்காங்க. Plus antibiotics, medicines are some great examples. Production on an industrial scale require growing microbes in very large vessels called fermenters or bioreactors. பயோடெக்னாலஜி லெசன்லேயே இது படிப்போம். பெருசாக இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் குட்டியாக ஒரு 1 liter 2 liters யூஸ் பண்ணுறோம். மல்டி 1000 லிட்டர்ஸ்னால் அதோ இங்கே இருக்கு பாருங்கள், பிக் ஃபெர்மெண்டர்ஸ் 1000 liters 2000 liters 5000 liters யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கேயுமே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன் பிளான்ட் ரொம்ப. ஸோ ஒருத்தவங்க மேலே ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு ஃபெர்மெண்டார் பெருசு. ஃபர்மெண்டட் பெவரேஜஸ், மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி ஈஸ்ட், இங்கேயுமே ஈஸ்ட்டு have been used for time immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy, rum.
இது எல்லாமே ஈஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டில் பண்ணி எடுக்கிறது, இல்ல டிஸ்டில் இல்லாம எடுக்கிறதுன்னு படிப்போம் பின்னாடி. For this purpose, the same yeast Saccharomyces cerevisiae is used for bread making and commonly called brewer's yeast is used for fermenting malted cereals and fruit juices to produce ethanol. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் அப்படி அந்த கரும்பு ஜூஸ் எடுத்து அந்த சக்கையெல்லாம் எடுத்து போடும்போது ஒரு மாதிரி அதை போட்டு இந்த ஃபர்மெண்ட் பண்ண அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை ஃபர்மெண்டேஷனுக்கு அனுப்புவாங்க. அந்த சக்கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை தாண்டி போகும்போதே பார்க்கலாம். அந்த ஸ்மெல் தான் அங்கேருந்து தான் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் தாண்டி அடுத்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது அதை ஃபர்மெண்ட் பண்ண பண்ண இட் டர்ன் டு பி அ வைன் ஆர் அ பீர் ஆர் அ விஸ்கி ஆர் பிராண்டின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் இது. ஸோ யூஸ் பண்ணுற காமன் ஃபங்கை வந்து இந்த ப்ரீவர்ஸ் ஈஸ்ட், தட் இஸ் பேக்கர்ஸ் ஈஸ்ட் தான். யூஸ் பண்ணுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா மால்டட் சீரியல்ஸ், ஏதாவது சீரியல்ஸ் ஆர் ஃப்ரூட் ஜூஸஸ். Do you recollect the metabolic reaction which results in the production of ethanol by yeast? நம்ம இதுவுமே ஃபர்மெண்டேஷனில் தான் படித்தோம். ரெண்டு, ஒன்று வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன், இன்னும் எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்போ CO2 வரும். அந்த CO2 தான் அந்த பேக்கிங் ஐட்டமில் யூஸ் பண்ணுறது. எத்தனால தான் இந்த பெவரேஜஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் பார்த்தோம் செல்லுலார் ரெஸ்பிரேஷனில். அது நம்மளுடைய பாடியில் நடக்கிறது, அனிமல் இதில் மசிலில் நடக்கிறது. இங்கே CO2 ப்ரொடக்ஷன் கிடையாது. Depending on the type of the raw material used for fermentation and the type of processing with or without distillation. So with distillationல சில ஐட்டம், வித்தவுட் டிஸ்டிலேஷன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே வச்சு பியூரிஃபை பண்ணி இவாப்ரேட் பண்ணி அதெல்லாம் அனுப்பி கண்டென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிறது, தனியாக எடுக்கிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் obtained. Wine and beer are produced without distillation. இது எக்ஸாம் கொஷின். எதெல்லாம் வித்தவுட் டிஸ்டிலேஷனா, ஒயினும் பீரும் உங்களுக்கு வித்தவுட் டிஸ்டிலேஷன். வெரஸ் விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை டிஸ்டிலேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டட் பிராத். பிராத்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டில் பண்ணி வெளியில் எடுக்கிறது வந்து இது வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படியே அந்த ஃப்ரூட் ஜூஸ் மாதிரியே மிக்ஸ் ஆகி தண்ணியோடு அப்படியே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவாப்ரேட் பண்ணி தேவையில்லாததெல்லாம் எடுத்து கண்டென்ஸ் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற இந்த ஒரு விஷயம் தான் விஸ்கி, பிராண்டி அண்ட் ரம். அண்ட் பை டிஸ்டிலேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டட் பிராத். The photograph of a fermentation plant is shown in the figure 8.5. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபெர்மெண்டார்ஸ், the full setup இங்கே இருக்குது. ஓகே, அடுத்த இண்டஸ்ட்ரியல் யூஸாக நாம் பார்க்குறது ஆன்டிபயோட்டிக்ஸ். மனித குலத்துக்கு மிகவும் உதவியான ஒரு விஷயம் இது. இது வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப பெருசாகுது. ஒரு கண்ட்ரி, இது இல்லாத கண்ட்ரியே இல்லை. இந்த பிவரேஜஸ், இந்த ஒரு போதை தரும் விஷயங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹியூமன் வெல்ஃபேர். படிப்போம். Antibiotics produced by microbes are regarded as one of the most significant discoveries of the 20th century and have greatly contributed towards the welfare of the human society. So 20th centuryயோட இம்பார்ட்டண்ட் டிஸ்கவரி அப்படின்னு சொன்னால் அது ஆன்டிபயோட்டிக் தான். ஆன்டி அப்படின்னு சொன்னால் எகெயின்ஸ்ட்னு சொல்லுவோம். இன் கிரீக் வேர்ட் தட் மீன்ஸ் எகெயின்ஸ்ட் அண்ட் பயோ மீன்ஸ் லைஃப். ஸோ டுகெதர் தே மீன் எகெயின்ஸ்ட் லைஃப். எகெயின்ஸ்ட் லைஃப்னா என்ன? ஒரு மைக்ரோப் காஸ் பண்ணுற டிசீஸை இன்னொரு மைக்ரோப்லேருந்து எடுக்கிற ஒரு கெமிக்கல் க்யூர் பண்ணுது. அதுதான் ஆன்டிபயோட்டிக். அப்படி தான் வச்சுக்கணும். இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிசீஸ் காசிங் ஆர்கனிசம், வெரஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் பீயிங் தே ஆர் ப்ரோ லைஃப் அண்ட் நாட் எகெயின்ஸ்ட். ஓகே, ஜென்ரலாக அது மெயின் எகெயின்ஸ்ட் தான். இந்த எகெயின்ஸ்ட்டுங்கிறது டிசீஸ் காசிங் ஆர்கனிசத்துக்கு எகெயின்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். Antibiotics are chemical substances which are produced by some microbes and can kill or retard the growth of other disease-causing microbes. அதுதான் ஒரு பயோ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுற டிசீஸை இன்னொரு பயோ ஏஜென்ட்டில் இருக்கிற கெமிக்கல் க்யூர் பண்ணுது. அதுதான் ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் த காமன்லி யூஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின். இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். Do you know that penicillin was the first antibiotic to be discovered? And it was a chance discovery. ஒரு யுரேகா மொமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். Just like that, by chance கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். So Alexander Fleming, while working on Staphylococcus,
Staphylococci bacteria once observed a mold growing in one of his unwashed culture plate around which Staphylococci could not grow. ஸோ இது நான் உங்களுக்கு பிக்சர் போட்டு சொல்கிறேன். இதுதான் இப்போ ஒரு பெட்ரி பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க. பெட்ரி பிளேட்டில் நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து உங்களுக்கு பாக்டீரியல் கல்ச்சரை வளர்த்துட்ருக்காரு. ஸோ பாக்டீரியல் கல்ச்சர் அப்படியே ஸ்ட்ரீக் பண்ணி இப்படி வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்படி வளர்ந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் கழுவாமல் கொஞ்சம் சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு போயிருக்கலாம். இங்கே இந்த அவங்க வீக்கெண்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா புதுசாக ஒரு ஆள் வளர்ந்துருக்கான் இந்த இடத்துல. ஐ ஜஸ்ட் கிவ் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆள் இங்கே நல்லா வளர்ந்துருக்கான். ஆனால் அவன் வளர்ந்த இடத்த சுற்றி இப்போ அவன் வளர்ந்த இடத்த சுற்றி இவங்க யாரும் வளரவே இல்லை. தட் இஸ் ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ இங்கே வந்து இவன் வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்த நம்ம இது இருக்கு இல்லையா, ஸ்டஃபிலோகாக்கை. ஸோ இப்படி இருக்கு. இது இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல இது சுற்றி இங்கே வளரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் இவன் இப்படி பெருசாகிட்டே போக இவன் பெருசாகிட்டே போயிருக்கான். இவனுங்க காணாமல் போயிட்டே இருக்கானுங்க. தட் இஸ் இப்போ இவன் காணாமல் போகிறான் திரும்பி. யாரு? நம்ம ஸ்டஃபிலோகாக்கை காணாமல் போயிட்டே இருக்கு. ஸோ இவன் பெருசாக இட் சீம்ஸ் வாட் இவன் தான் அவர் எதேச்சையாக பார்த்த ஒரு ஃபங்கை. அவருக்கு பேர் வைக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்க இது ரொம்ப நொட்டோரியஸாக இருக்க போய் தான் பெனிசிலியம் நோட்டேட்டம், அது குரூப் எல்லாம் பார்த்தா பெனிசிலியமோட இது இருக்கிறதுனால பெனிசிலியம் நொட்டேட்டம்னு பேர் வைக்கிறாங்க. நொட்டேரியஸ் பிஹேவியர் இருக்கிறதுனால இவனுக்கு இந்த பேர். ஏன்னா இப்போ இங்கே வளர்ந்துட்டு இருந்த இந்த ஸ்டஃபைலோ இருக்கான் இல்லையா, ஸ்டஃபைலோ காக்கை, இவன் காணாமல் போயிட்டான். அப்போது இவன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஏதோ ஒரு கெமிக்கல், தட் இஸ் நொட்டேட்டம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஏதோ ஒரு கெமிக்கல் இந்த ஸ்டஃபிலோ காக்கை டிசீஸ் காசிங் ஒரு மைக்ரோபை வளர விடாமல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த டிஸ்கவரி. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் while working on Staphylococci bacteria once observed a mold growing in one of his unwashed culture plate growing around them which Staphylococci could not grow. He found out that it was due to the chemical produced by the mold. Moldna inga fungi. And he named it penicillin after the mold Penicillium notatum. இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கெமிக்கலுக்கு பேர் தான் பெனிசிலின் வச்சாரு. அதுதான் இந்த உயிர்காக்கும் மருந்தா இந்த வேர்ல்டு வார் டைம்ல இருந்திருக்கு. However, its full potential as an effective antibiotic was established much later by Ernest Chain. 3 பேர் இருக்காங்க. Chain, Howard Florey, அதுக்கப்புறம் நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இவங்க 3 பேருமே they shared the Nobel Prize in 1945. See, this antibiotic was extensively used to treat American soldiers wounded in World War II. Fleming, Chain, Ernest Chain and Florey, Howard Florey were awarded the Nobel Prize in 1945 for this discovery. பை சான்ஸில் கண்டுபிடிச்சது. ஏதோ ஒரு கெமிக்கல்னு பேர் வச்சாலும் பின்னாடி இந்த 3 பேர் செயின் அண்ட் ஃப்ளாரி அப்புறமா இவங்கள நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எல்லாரும் சேர்ந்து தான் நல்ல ஒரு வெரி இஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் விச் வாஸ் கியூரிங் மெனி சோல்ஜர்ஸ் டியூரிங் வேர்ல்டு வார் II. அதுக்காக அவங்களுக்கு 1945 நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இது அபவுட் ஆன்டிபயோட்டிக். இது இல்லாமல் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம படிக்கணும். நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் பெனிசிலின் அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் were also purified from other microbes. நிறைய மைக்ரோப்ஸ்ல இருந்து முக்கியமாக இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அந்த குரூப் ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. கேன் யூ நேம் சம் ஆஃப் அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தேர் சோர்சஸ்? இங்கே இந்த கொஷின் கேட்டதுனால நான் இங்கே போட்டிருக்கேன். டெட்ராசைக்ளின், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரிஃபேஷியன்ஸ் ஆர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ரிமோசிஸ், இது ரெண்டுத்துல இருந்து இந்த டெட்ராசைக்ளின் எடுக்கிறாங்க. குளோரோடெட்ராசைக்ளின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரிஃபேஷியன்ஸ்ல இருந்து, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ்ல இருந்து எடுக்கிறது, எரித்ரோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ்ல இருந்து, குளோரோமைசிட்டின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலேல இருந்து, கைனாமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கேனாமைசிட்டிகஸ்ல இருந்து, நியோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஃப்ரைடியேல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் 12th எக்ஸாமில் இந்த கொஷின் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த இதுலேருந்து வருமானு எனக்கு சொல்ல இல்லை. ஏன்னா விதின் NCERT என்ன இருக்கோ அதுதான் கேட்குறாங்க. பட் எனிவே பார்த்துக்கோங்க. Antibiotics have greatly improved our capacity to treat deadly diseases such as plague.
இதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு நம்ம கியூர் பண்றோம்னா இட் இஸ் ஆல் டியூ டு தி ஆன்டிபயோட்டிக்ஸ். whooping cough, காலி கன்ஷி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேருமே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாம். குஷ்டரோகு கூட இருக்கும், பார்ப்போம். டிப்தீரியா கால்கோட்டு அதோட பேரு, லெப்ரசி குஷ்டரோக், which used to kill millions all over the globe. Today we cannot imagine a world without antibiotics. So இந்த antibiotics வழியா இந்த டிசீஸ் எல்லாமே கூட கியூர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இது உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும், பார்த்துக்கங்க. அடுத்ததாக இப்போ நாம, பிகாஸ் நான் இன்னைக்கு இந்த கெமிக்கல்ஸ் என்சைம்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதோட முடிக்கிறேன். இதையும் நம்ம பார்த்துடலாம். Chemicals, enzymes, and other bioactive molecules. Microbes are also used for commercial and industrial production of certain chemicals like organic acids, alcohols, and enzymes. நான் இந்த பேராகிராஃபை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்னா முக்கியமாக இந்த ரெண்டு இதிலிருந்து கொஷின் வராமல் இருக்கிறதே இல்லை, வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ முக்கியம். ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு சைக்ளோஸ்போரின் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் இருக்குது, சக்காரோமைசஸ் செரிவிசி நம்ம ஏற்கனவே படித்தது, பெக்டினேஸ், அதுக்கப்புறம் அசிட்டோபாக்டர் அசிட்டி கிளாஸ்ட்ரோல், நிறைய நேம்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான ஜோன் இந்த பேராகிராஃப், இந்த ஏரியா. தட் இஸ் என்சைம்ஸ், பயோஆக்டிவ் மாலிகூல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர், a fungus from this citric acid is extracted. So ஒன்று ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர்லேருந்து சிட்ரிக் ஆசிட், அசிட்டோபாக்டர் அசிட்டிலேருந்து அசிட்டிக் ஆசிட், இது வந்து பாக்டீரியம், அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறாங்க. கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டிலிக்கம்லேருந்து பாக்டீரியம் வந்து பியூட்ரிக் ஆசிட், அண்ட் லாக்டோபாசிலஸ்லேருந்து லாக்டிக் ஆசிட். ஸோ இங்கே 4 ஐட்டம் இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர், அவன் மட்டும் ஃபங்கை. மீதி 3 பேர் பாக்டீரியா, அசிட்டோபாக்டர் அசிட்டி, கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம், லாக்டோபாசிலஸ். இதுலேருந்து சிட்ரிக் ஆசிட், இதுலேருந்து அசிட்டிக் ஆசிட், பியூட்டிலிக்கம் பேர்லேருந்தே பியூட்ரிக் ஆசிட், லாக்டோபாசிலேருந்து லாக்டிக் ஆசிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். அடுத்தது சக்காரோமைசஸ் செரிவிசியே, ஈஸ்ட். This is used for commercial production of ethanol. Okay, அங்கேயே பார்த்தோம். Microbes are also used for the production of enzymes. Variety of enzymes இருக்கு. லிப்பேஸ்னு ஒரு முக்கியமான enzyme are used in detergent formulations and are helpful in removing oily stains. இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு from the laundry. ஓகே, நம்ம ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிப்பேசஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். You must have noticed that bottled fruit juice is brought from the market or clearer as compared to those made at home. நம்ம வீட்டில் போட்டால், வீட்டில் நம்ம ஜூஸ் போட்டால் ஒரு மாதிரி டர்பிடாக இருக்கும், ஒன்று உள்ள அப்படியே ஏதோ ஒரு தூள்லாம் நகர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கடையில் வாங்குகிற பாட்டில் ஃப்ரூட் ஜூஸ் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பிகாஸ் நம்ம பிளான்ட் ப்ராடக்ட்னாலே பெக்டின் இருக்கும் இல்லையா, அந்த பெக்டின் தான் அந்த ஃப்ரூட் அது டைஜஸ்ட், அது நம்மளால் கரெக்டாக மிக்சரில் அவ்வளோ பவுடரியாக அதை எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் டர்பிடாக இருக்கும், அப்படியே டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இன்கேஸ் பாட்டில் ஜூஸ் ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, திஸ் இஸ் பிகாஸ் த பாட்டில் ஜூஸஸ் ஆர் கிளாரிஃபைட் பை த யூஸ் ஆஃப் பெக்டினேஸ். அந்த பெக்டினை டைஜஸ்ட் பண்ணுற பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேசஸ், இது 2 என்சைம் பேர் முக்கியம், பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேசஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப உயிர் காக்கும் மருந்தாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது ஸ்ட்ரெப்டோகினேஸ், கிளாட் பஸ்டர் இவனை. ஓகே, ப்ரொடியூஸ்ட் பை த பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், எதுலேருந்து வருதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் மாடிஃபைட் பை ஜெனட்டிக் என்ஜினியரிங் இஸ் யூஸ்ட் அஸ் கிளாட் பஸ்டர். ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை நீங்கள் உயிரோட மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, நாங்கள் அவங்கள பழைக்க வச்சுருவோம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டேலாம் வரும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச உடனே கொடுக்குற ஃபஸ்ட்டு முதல் உதவின்றது வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகினேஸ் தான். இமிடியேட்டாக அந்த கிளாட்டை பஸ்ட் பண்ணிடும் ஃபார் ரிமூவிங் த கிளாட் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் பேஷண்ட் ஹூ ஹவ் அண்டர்கான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், எம்ஐ, லீடிங் டு ஹார்ட் அட்டாக். ஸோ முக்கியமான ஒரு மருந்து, உயிர் காக்கும் மருந்தாக இந்த ஸ்ட்ரெப்டோகினேஸ் என்சைம் இருக்குது. ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஐட்டம். அடுத்தது another bioactive molecule, cyclosporin A, immunosuppressant, is used as an immunosuppressive agent in organ transplant patient. Is produced by fungus Trichoderma polysporum. ஓகே, இதுவும் இன்னொரு உயிர் காக்கும் மருந்து தான். ஏன்னா இன்னைக்கு
இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பிகம் வெரி வெரி காமன். ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட நம்ம அலர்ஜென்ஸில் பார்த்தோம் அண்ட் ஆட்டோ இம்யூனில் பார்த்தோம். தே ஜஸ்ட் ரிஜெக்ட் கிராஃப்ட் ரிஜெக்டிங்லாம் நம்ம பார்த்தோம் போன லெசனில். இம்யூனிட்டி டைட்டிலில் ரிஜெக்ட் பண்ணும். ஒரு ஃபாரின் ஆர்கனாக அதை கன்சிடர் பண்ணும்போது நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணுவாங்க பிஃபோர் டிரான்ஸ்பிளான்டிங், ஈவன் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டிங் த்ரூ அவுட். அப்போ அவங்க கொடுக்குற முக்கியமான ஒரு மெடிசன் சைக்ளோஸ்போரின். திஸ் இஸ் ஃப்ரம் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ஸ்டேட்டின் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காங்க, ப்ரொடியூஸ்ட் பை த ஈஸ்ட் தான், காமனாக ஈஸ்ட்டு. மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் அவனோட பேர். ஹவ் பீன் கமர்ஷியலைஸ்ட் அஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லெவரிங் ஏஜென்ட். ஸோ இவன் என்ன பண்ணுறான், பிளட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறான். முக்கியமாக இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ட்ரக்கு கூட. ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ராலே இருக்கக்கூடாது, அது திருப்பியும் உள்ளே போய் கிளாட் ஆக வசதி, அந்த நேரோ பண்ணிடும் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். It act by competitively inhibiting the enzyme responsible for synthesis of cholesterol. ஓகே, சும்மா கூட இப்படி கூட நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். என்சைமில் நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், சக்சினேட், மேலனேட்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் அவன், அதாவது கொலஸ்ட்ராலை ரெடி பண்ணுற ஒரு என்சைம்க்கு இவன் கம்பீட் பண்ணி, தட் இஸ் திஸ் ஃபெலோ ஸ்டேட்டின் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ், கொலஸ்ட்ராலை சேராமல் பார்த்துக்கிறான். கொலஸ்ட்ரால் சேராமல் பார்க்கும்போது ஹார்ட்டில் திருப்பியும் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் இருக்க வசதியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். இந்த பேராகிராஃப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு இன்னொரு தடவை அப்படியே படிச்சுக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுக்கு ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ஃப்ரம் ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர், அசிட்டோபாக்டர்லேருந்து அசிட்டிக் ஆசிட், கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம்லேருந்து பியூட்ரிக் ஆசிட், லாக்டோபைஸ்லேருந்து லாக்டிக் ஆசிட். அதுக்கப்புறம் லிப்பேசஸ் ஃபார் டிட்டர்ஜென்ட், எத்தனால் ஃப்ரம் சக்காரோமைசிஸ் செரிவிசியே. அதுக்கப்புறம் பெக்டினேஸ் புரோட்டியேசஸ் ஃபார் கிளியரிங் த ஃப்ரூட் ஜூஸஸ். அப்புறம் ஆயில் ஸ்டெயின் எல்லாம் போகிறதுக்கு இந்த லிப்பேஸ். ஸ்ட்ரெப்டோகினேஸ் கிளாட் பஸ்டராக இருக்குது. சைக்ளோஸ்போரின் இம்யூனோசப்ரெசிவ் ஏஜென்ட் ஃப்ரம் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டின் ப்ரொடியூஸ்ட் பை ஈஸ்ட் மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் ஃபார் கொலஸ்ட்ரால், தட் இஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். இதோட நான் ஆக்சுவலி இன்னைக்கு நிறுத்துகிறேன். மைக்ரோப்ஸ் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நேம், அப்புறமா நோபல் அவார்ட் வாங்கினவங்க பேர், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசன்லேருந்து எப்படி ஒரு 3 to 4 கொஷின் ஆர் 2 மினிமம் 3 கொஷின்ஸ் எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கம்பல்சரியாக யூ கேன் கெட் அ குட் மார்க் இஃப் யூ ஸ்டடி வெல். ஓகே, அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.